அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த அத்தியாயத்தை முடித்து வைக்கக்கூடியது மரணம். எல்லோரும் மரணிக்கப் போகிறார்கள், யாருமே தப்பிக்க முடியாது என்பதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. எந்த உயிரினங்கள் எல்லாம் பிறக்கிறதோ, பிறப்புரிமை பெற்று வருபவர்கள் இறப்புரிமையும் பெற்றுத்தான் வருகிறார்கள் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சரி, மரணத்திற்கு யாருமே முடிவு கட்ட முடியாதா? சில அட்டூழியம் செய்பவர்கள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மக்கள் பொங்கி எழுந்து வெதும்பி போய் கேட்பார்கள், இவனுக்கு யாரும் முடிவு கட்ட முடியாதா? இவன் தொல்லை தாங்க முடியவில்லையே என்று மக்கள் அங்கலாய்த்து கொள்வதைப் போல மரணத்திற்கு முடிவே இல்லையா அப்படின்னா, மரணத்திற்கும் மரணம் உண்டு. இதோ இந்த செய்தியை கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள், தீர்ப்பு வழங்கப்படும், எல்லாத்துக்கும் அலாட் செய்யப்படும், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்திற்குள் சென்று விடுவார்கள், எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அப்பொழுது மலக்குகள் மரணத்தை ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து அந்த ஆட்டை அறுத்து மரணத்தை அவர்கள் மரணிக்க செய்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் சோழவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், இனிமேல் இதுதான் உங்களுக்கு நிரந்தரம், உங்களுக்கு மரணமே இல்லை என்று சொல்வார்களாம். நரகவாசிகளை பார்த்து சொல்லப்படுமாம், இதுதான் உங்களுக்கு நிரந்தரம், இதில் உங்களுக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுமாம். அப்பொழுது இதை கேட்ட சொர்க்கவாசிகள் துள்ளி குதித்து ஆனந்த பரவசத்தோடு அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். நரகவாசிகளோ, அந்தோ பரிதாபம், எங்களுக்கு வந்து கை சேதமே என்று அவர்கள் தங்களாகவே கடிந்து கொள்வார்கள், துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்ன செய்தி. மரணத்திற்கும் மரணம் உண்டு. ஆம், எல்லாம் படைத்த அல்லாஹ் மட்டுமே நிலைத்திருப்பான். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.